Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம ஸ்லைடிங் விண்டோவில் ஃபிக்ஸ்டு பேட்டர்னில் மேக்ஸிமம் சம் ஆஃப் கே கான்சிக்யூட்டிவ் எலிமெண்ட்ஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். நான் ஏன் இந்த ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம ஈஸியாக அந்த ஃபிக்ஸ்ட் பேட்டர்ன் பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். இதை நான் டெஸ்ட் கேஸாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கே கான்சிக்யூட்டிவ் எலிமெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து எய்தர் 215 ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். அது 215 இருக்கலாம், இல்லை 151 இருக்கலாம், 132 இருக்கலாம், இல்லை 513 இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்பரேவை சூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா வரக்கூடிய சம்மு எந்த சப்பரேயில் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 215 இது ஒரு சப்பரே, 151 இது ஒரு சப்பரே, 132 ஒரு சப்பரே. இன்னும் நிறையா பேர்ஸ் வரும், இன்னும் நிறையா கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் வரும். நான் சாம்பிளுக்கு இதை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்க அப்படின்னா 8 வரும், இதுக்கு 6 7 வரும், 6 வரும். இதில் நீங்கள் செக் பண்ணையில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 8 தானே. ஸோ அதை தான் கேட்குறாங்க, எதுக்கு மேக்ஸிமம் சம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா விதமான பேஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரூட் அப்ரோச் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கே கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ கே = 3ன்னு சொல்லிட்டாங்க, அதனால 3 பேர் எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை பேர் வரும்? 215 வரும், 151 வரும், அடுத்து 513 வரும், இதுக்கும் போட்டிங்கன்னா 9 வரும், அடுத்து வந்து 132 வரும், இதை புட் பண்ணிங்க 6 வரும். ஸோ இருக்கிறதுலே மேக்ஸிமமான இருக்கக்கூடிய சம் வந்து இதான். ஸோ அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் 215 வருது, அடுத்து இந்த இதை மிஸ் பண்ணிவிட்டு வெறும் 151 வருது, அடுத்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 513 வருது, இதை ரிமூவ் பண்ணிட்டோம், அடுத்து 132 வருது. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண ப்ரூட் அப்ரோச் சொல்லி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அவுட்டர் லூப் ஒரு லூப் போடலாம். அந்த லூப் வந்து இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை ட்ராவல்ஸ் ஆகக்கூடாது, ஸ்டார்டிங்கில் இருந்து இது வரையும் தான் ட்ராவல்ஸ் ஆகணும். ஏன்னா இது இங்கேருந்து இங்கே 1ல் அடிக்கிறேன்னா எனக்கு இதுலேருந்து +2 எலமெண்ட்ஸ் தான் தேவை. அப்போ தான் எனக்கு 3 கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் தான் கேட்டுறாங்க. இதே 2 கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அவுட்டர் லூப் வந்து எனக்கு இது வரையும் ட்ராவல்ஸ் ஆகும், இது ப்ளஸ் இது அதோட முடிச்சிடலாம். எனக்கு 3 கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட் அவுட்டர் லூப் வந்து இதோட ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ அவுட்டர் லூப்பில் நான் இதில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு எலமெண்ட் வந்து அந்த ஒரு எலமெண்ட்டை ஐ பாயிண்டர் வந்து ஒரு எலமெண்ட்டை பேஸ் பண்ணிக்கும். உள்ளே போடக்கூடிய லூப் ஜே பாயிண்டர் வந்து இது 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 ஃபுல்லாக ட்ராவல்ஸ் ஆகி எனக்கு ஒரு இந்த அரே கிடைக்கும். அடுத்து இன்னொரு லூப் பிரேக் ஆகிட்டு திருப்பி ஐ பாயிண்டர் இங்கே வரும், திருப்பி 151 இந்த ஜே லூப் ரன் ஆகி இதோட சம்ம இந்த மாதிரி வரும். ஓகே, இதை நம்ம அப்படியே கோடிங் வைஸ் பார்த்துடலாம். less than or equal to இது ஏன் அரே டாட் லென்த் -k போட்டிருக்குன்னா இப்போ இதோட அரேயோட லென்த் வந்து 6. இப்போ இது 6 - 3 3, அப்போ 0 1 2 3 இது வரையும் மட்டும் எனக்கு அவுட்டர் லூப் ரன் ஆனால் போதும். இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா இன்னர் லூப் வந்து இது 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 3 ரன் ஆகும். சப்போஸ் நான் இங்கே வந்துட்டேன்னு வைங்களேன், அவுட்டர் லூப் வந்து லாஸ்ட் 3 வரை என்ன ஆகுது அப்படின்னா ஜே லூப் வந்து இது இது அப்புறம் அவுட் ஆஃப் போகும், நிறைய அவுட் ஆஃப் போகும், இங்கே வெளியிலையும் போய் தருவோம். ஸோ அதனால நான் வந்து அவுட்டர் லூப் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னர் லூப் வந்து ஜே வந்து ஐ எங்கே இப்போ ஐ வந்து இங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இங்கே ஜே லூப் இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஐ வச்சுக்கிறேன். ஜே லெஸ் than or equal to இப்போ எனக்கு நான் இப்போ ஐ வந்து இங்கே இந்த இதை எடுத்துக்கலாம். ஐ வந்து இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஜே இங்கே ஆரம்பிச்சு இன்னொரு லூப் வந்து எனக்கு 3 டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ + k போட்டிங்க அப்படின்னா 0 + 3 3, இப்போ 0 1 2. ஓகே, அப்போ ஈக்குவல் டு வராது. இதே சப்போஸ் இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்களேன், இப்போ ஐயோட இண்டெக்ஸ் என்ன 2 2 + 3 5, 0 1 2 3 0 1 2 2 + 3 5 0 1 2 3 4 4 less than 5 கண்டிஷனுக்கு ட்ரூ. ஸோ அப்போ இது வரையும் இங்கே ஜே லூப் இங்கே போகும் 5 less than 5 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ எனக்கு இது இந்த வரை மட்டும் ஜே லூப் ரன் ஆகும். இப்போ சிம்பிள் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணணும். சம் பண்ணிவிட்டு நான் இருக்கிறதுலே மேக்ஸிமமான எலமெண்ட் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 513ங்கிற சப்பரை கால்குலேட் ஆகி அதோட சம் வந்து 9.
ஸோ இது எல்லாத்தையும் நான் மேக்ஸோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இருக்கிறதுல எது பெருசு 9 தானே. ஸோ நமக்கு அவுட்புட்டாக 9 வந்துருச்சு. ஸோ இது வந்து ப்ரூட் அப்ரோச். இது ஏன் நான் ப்ரூட் அப்ரோச்னு சொல்கிறேன்னா, இங்கே வெளியில் ஒரு லூப் போகுது, அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு நெஸ்டடாக இன்னொரு லூப் போகுது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஒரு எலமெண்ட் ஐயில் பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு எலமெண்ட் வந்து 2 டைம்ஸ் இன்னர் லூப் ரன் ஆகுது. அது 2 டைம்ஸில் 3 டைம்ஸ் இன்னர் லூப் ரன் ஆகும். சப்போஸ் ஐ வந்து இங்கே இருக்குது அப்படின்னா ஜே லூப் பாருங்கள், 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஜே திருப்பி இங்கேருந்து ஆரம்பித்து ஐலேருந்து ஆரம்பித்து திருப்பி எனக்கு த்ரீ டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ நான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என் இன்டூ கே அப்படின்னு சொல்கிறேன். இன்டூ கே அப்படின்னா இன்னர் லூப் வந்து எனக்கு கே டைம்ஸ் ரன் ஆகுது, என் வந்து எனக்கு இதிலிருந்து இது வரையும் ரன் ஆகுது. அதனால நான் என் வந்து இது வரையும் ரன் ஆகல, எனக்கு இது வரையும் தான் ரன் ஆகுது. நீங்கள் இது வரையும் ரன் ஆனாலும் அது என் தான் வரும். அது இது வரையும் ரன் ஆச்சு அப்படின்னா சம்திங் என் மைனஸ் இப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என் இன்ட்டு கே தான் வரும். ஸோ நமக்கு அல்டிமேட்டாக நமக்கு இது தேவையில்லை, நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுதான் தேவை. ஸோ இது வந்து ப்ரூட் அப்ரோச். இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன அப்ரோச் யோசிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு 215 வருது, அதுக்கப்புறமேட்டுக்கு 151 வருது, அடுத்து வந்து விட்டு ஆரம்பிச்சதுலேருந்து 513 வருது, திருப்பி 132 வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் மாதிரி நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு 215 வருது, அடுத்து 151 வருது, 513 வருது. இதில் பாருங்கள் 215 கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு சம் கண்டுபிடிக்கிறோம். அதில் திருப்பி 2 நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு திருப்பி 151 கால்குலேட் பண்ணி நம்ம சம் கண்டுபிடிக்கிறோம். திருப்பி 1 எலிமினேட் பண்ணிட்டு 513 கண்டுபிடிக்கும். ஆல்ரெடி 51 151 எல்லாம் சேர்த்து நம்ம இங்கே 151 கண்டுபிடிச்சிருப்போம். திருப்பி இதில் இந்த 1 ரிமூவ் பண்ணிவிட்டு 513. இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் சம் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி ரேஞ்சு, இந்த மாதிரி நிறையா ஐட்ரேஷன்ஸ், ஓவர்லேப்பிங் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சம் போயிருங்க. ஓகே. ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்னா அது ஒன்றும் இல்லை, அதுவும் சிம்பிள் தான். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்களே இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எம்டி அரே உருவாக்கிக்கிறேன். அந்த எம்டி அரேயில் எல்லாத்தையும் நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு அரே சைஸ் வந்து 6 இருக்குது. ஸோ அதனால ப்ரிஃபிக்ஸ் அரே வந்து நான் 7 வச்சுக்கிறேன். அரே சைஸ் 3 இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் அரே வந்து 4 வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சம்லேயே நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். இப்போ இன்புட் அரே 6 சைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக 6 சைஸும் ப்ரிஃபிக்ஸ் சம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அரே சைஸ் 6 இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சம் எக்ஸ்ட்ரா அரே லென்த், எக்ஸ்ட்ரா ஒரு லென்த் வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சு ஒன்று சொல்லிடுறேன், அடுத்து சேம் இது அடுத்து இன்னொரு லாஜிக் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து நீங்கள் 0வாகவே வச்சுக்கோங்க. ரெண்டாவது எலமெண்ட் வந்து இது ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லணும். ஸோ 2. அடுத்த எலமெண்ட் வந்து 2 + 1 3. அடுத்தது வந்து 3 + 5 8. அடுத்து வந்து 8 + 1 9. அடுத்து 9 + 3 12. 12 + 2 14. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸு. இதில் இன்னொரு அப்ரோச் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா சேம் அதே தான். இப்போ அரே சைஸ் என்னவோ அதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இதை பற்றி இன்னும் தனியாக்கிறேன். போன இதில் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் அரே பில்டு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 0 வச்சோம். இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. இப்போ 2யும் 1யும் கூட்டுங்க. முதல்ல வந்து வேறு மாதிரி கூட்டணும். இப்போ இந்த இதையும் கூட்டணும். 2 + 1 3. 3 + 5 8. 8 + 1 9. 9 + 3 12. 12 + 2 14. ஸோ இங்கே கிடச்சிருக்க அதே அரே தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஆனால் இதோட லென்த் வந்து 6, இதோட லென்த் வந்து 7. ஓகேவா. இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் அரே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ப்ரிஃபிக்ஸ் அரே கண்டுபிடிச்சதுனால என்ன யூஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி திருப்பி கிடைக்கக்கூடிய சப் அரேயில் நம்ம வந்து திருப்பி நம்ம சம் வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 215 வந்து 215ஓட சம் வந்து 8. இதில் வந்து வெளியே போகிறது வந்து 2 தான் வெளியில் போகுது. மீதி வந்து 15 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 8 - 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15ஓட சம் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதுக்கோசரம் நான் இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சம் போட்டுக்கிறேன். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சாம்பிளுக்கு ஃபஸ்ட் நான் இந்த அரேயில் சொல்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த அரேலே சொல்கிறேன். இப்போ சம் ஆஃப் L, R. இப்போ வந்து சப்போஸ் வந்து L பாயிண்டர் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், அதே R பாயிண்டர் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து சம் ஆஃப் L, R என்ன வரும் அப்படின்னா, இப்போ இது ஃபுல் அரேவை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு என்ன வரும்? 2 + 1 இதுதான் அரே.
இது அரே, இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அரே, இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அரே, இது வந்து நார்மல் அரே. ஓகே, இப்போ எனக்கு இது எல்லுக்கும் ஆருக்கும் இருக்கக்கூடிய இந்த 151ங்கிற சம் தான் எனக்கு வேணும். ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் 151 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கிடச்சிடும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னா, இந்த டோட்டல் 2151 எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வருது உங்களுக்கு வந்து 2151 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 வரும். ஓகேவா, அது எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு பிளேஸ் ஆகிருக்கும். ப்ரிஃபிக்ஸ் அரேயில் ஸ்ட்ரைட்டாக ஆருக்கு கீழே அது பிளேஸ் ஆகிருக்கும். அது மைனஸ் இந்த 2 மட்டும் கழிக்கணுமா, அப்போ அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஆர், இது வந்து டோட்டல் அரேவோட சம் கிடைக்கும். சம் இதில் இருக்குது. மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எல் மைனஸ் 1 இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இப்போ இதை நான் பண்ணி காட்டுறேன். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஆர் வந்து நமக்கு 9 மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எல் மைனஸ் 1 என்னது 2. 9 மைனஸ் 2 உங்களுக்கு 7 கிடச்சிருச்சா. அப்போ 151 இப்போ இதை கூட்டினீங்கன்னா 7 கிடச்சிருச்சா. ஸோ இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ். இதுலேயே 2 அப்ரோச் சொன்னோம்ல. ஸோ நமக்கு அரே சைஸ் என்னவோ அதே சைஸ் நம்ம ப்ரிஃபிக்ஸ் நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ரோச் ஓகே. ஆனால் இதில் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, சப்போஸ் எல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஆரோடது என்ன 8. அதே ப்ரிஃபிக்ஸ் எல் வந்து 0 0 மைனஸ் 1 மைனஸ் 1 அரே அவுட் ஆஃப் 1 அரே ஆஃப் மைனஸ் 1 ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம நீங்கள் டேரெக்டாக 0 போட்டு நீங்கள் 8 நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதுக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இஃப் கேஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அப்ரோச் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பதிலாக என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்பரே பில்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இப்போ திருப்பி நம்ம இங்கே எல்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம். ஆர் அப்படி வரலாம். இப்போ எனக்கு திருப்பி நான் 151ஓட சப்பரே சம்ம நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி ஆருக்கு நேராக இருக்கிறது 8. ஸோ இது ஃபுல்லாக சேர்த்துனா 8 அப்படி கிடையாது. இந்த இதில் வந்து ஆருக்கு நேராக இருக்கிறது வந்து டோட்டல் சம் கிடையாது. ஆர் ப்ளஸ் 1 என்னவோ அதுதான் எனக்கு டோட்டல் சம். ஓகே, இப்போ என் டோட்டல் சம் கிடச்சிருச்சு. அது மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எல் மைனஸ் 1 வராது எனக்கு வந்து. ஏன்னா இந்த எல் இந்த 2ஓட சம் இங்கே இருக்கும், இந்த 1ஓட சம் இங்கே இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இதை எலிமினேட் பண்ணணும். ஸோ இதோட சம் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. ஸோ எனக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எல் மட்டும் டேரெக்டாக அப்படியே வந்துடும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 ஃபஸ்ட்டு ஆர் ப்ளஸ் 1 வந்து 9 மைனஸ் 2 7 வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வந்துச்சு. சப்போஸ் எல் இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதை நீங்கள் பண்ணுங்களேன். இப்போ 215ஓட சம் கேட்குறோம். இப்போ ஆர் ப்ளஸ் 1 வந்து 8, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எல் வந்து நமக்கு டேரெக்டாக இங்கே 0 வந்துருச்சு. ஸோ இதுக்கு இந்த சைடு போகாது, எக்காரத்து கொண்டு போகாது. ஏன்னா நம்ம எல் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த அரேலே நிற்கிது. ஓகே, ஸோ அதனால் மேக்ஸிமம் இதுக்கு எந்த விதமான எஜுகேஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே இது போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ப்ரிஃபிக்ஸ் அரே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ரிஃபிக்ஸ் அரே கண்டுபிடிச்சதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய சம் எந்த இதாக இருந்தாலும் நம்ம அரேவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் இந்த ப்ரிஃபிக்ஸ் அரே மூலியமாகவே நமக்கு இந்த சபரேயில் இருக்கக்கூடிய சம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கோசரம் மட்டும் தான் ப்ரிஃபிக்ஸ் சம் நம்ம அரேவே நம்ம பில்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஃபஸ்ட் எழுதிடுறேன். ஓகே, இது வந்து ப்ரூட் அப்ரோச் இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் அரே நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் +1 போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ அரே சைஸ் 6 அப்படின்னா எனக்கு அரே ப்ரிஃபிக்ஸ் அரேயோட சைஸ் வந்து 7 ஆக வேணும். ஓகே, இப்போ நான் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்மை பில்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துக்கு பாருங்கள், ப்ரிஃபிக்ஸ் இந்த ஃபார்முலா வந்து ஒரு குறிப்பிட்ட சபரேக்கூடிய சம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. நம்ம இப்போ இப்படி இருக்கிற அரேக்கு நம்ம ப்ரிஃபிக்ஸ் இந்த அரே உருவாக்கும், அதுக்கு இந்த ஃபார்முலா சூட்டல். இந்த அரேவை வச்சு நம்ம பர்டிகுலர் சபரேயில் இருக்கக்கூடிய சம்மை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்மை நம்ம உருவாக்குறதுக்கு பாருங்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 0வே வந்துடணும். ஆனால் ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு வந்து இது ப்ளஸ் இது கூட்டினா இது வரணுமா. இப்போ வந்து நான் ஐ வந்து 0ல் இருக்குது. ஓகே, இப்போ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ இங்கே இருக்கக்கூடாது, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 தான் வரணும். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 வந்து என்ன, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ
ப்ளஸ் அரே ஆஃப் ஐ. ஸோ இது மூலியமாக பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி 0 2 3 9 8 12 14 இந்த மாதிரி ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதில் இருந்து அடுத்து நான் வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் பர்டிகுலர் அரே இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணி இப்போ நான் இந்த அரே ஃபஸ்ட்டு ட்ராவர்ஸ் பண்ணும்போது எனக்கு ட்ராவர்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் எல்லோ ஆரும் ஃபஸ்ட்டு நான் எங்கே இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறேன். அரே வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் ஆகுது எனக்கு, அதே மாதிரி இதுவரையும் ட்ராவல்ஸ் ஆனால் போதும். ஸோ அதுக்கோசரம் அரே ஆஃப் லென்த் -k. ஓகே, இப்போ நான் வந்து ஜே பாயிண்டரை வந்து அதாவது இங்கே எல்ஆர்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு பதிலாக நான் ஐஜேன்னு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஜே பாயிண்டர் வந்து எனக்கு வந்து இப்போ ஐ இங்கே இருக்குது அப்படின்னா இது ப்ளஸ் இங்கே வரணும் இல்லையா. இப்போ ஐ ப்ளஸ் கே போட்டிங்க அப்படின்னா ஐ ப்ளஸ் கே -1 போட்டிங்க அப்படின்னா ஐ வந்து 0 0 + 3 - 1 2. அப்போ எனக்கு வந்து ஐ பாயிண்டர் இங்கே இருக்குது, ஜே பாயிண்டர் இங்கே இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த சப்பரே. ஓகேவா, இப்போ இதோட சம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா டேரெக்டாக இதே ஃபார்முலா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் ஆஃப், இங்கே வந்து நான் பாயிண்டர்ஸ் மட்டும் மாற்றிருக்கேன். ஓகே, இப்போ இது மூலிமா பாருங்கள் நமக்கு வந்து சிங்கிள் ப்ரிஃபிக்ஸ் மூலியமாக நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லூப் ரன் ஆகும், இது ஒரு லூப் ரன் ஆகும். ஸோ ஆர்டர் ஆஃப் n வழியாகவே நம்ம வந்து நம்ம கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் உடைய நமக்கு சம் மேக்ஸிமம் சம் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இதில் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சம்ங்கிறத நம்ம ஹோல்டு பண்ணுறோம். அந்த சபரை நம்ம இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்ங்கிற அறையை நம்ம ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதுவும் தேவையா நமக்கு தேவை எது மேக்ஸிமம் சப்பரைஸ் சம் தான் நமக்கு தேவை. ஆனால் நமக்கு ப்ரிஃபிக்ஸ் சம்ங்கிறது தேவையா அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த 215ங்கிற சப்பரைக்கு அடுத்து என்ன வருது, இந்த 2 வெளியில் போயிடுது, எக்ஸ்ட்ராவாக 15 இந்த 1 ஆட் ஆயிடுது. புரியுதுல உங்களுக்கு. அதுவே வந்து 513ங்கிற அரே ஸோ சப்பரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட அடுத்த சப்பரை என்ன வரும், 132 சப்பரை மீன்ஸ் கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ். அடுத்து என்ன வரும்னு கேட்டால் 5 வெளியில் போயிடும், புதுசாக 2 ஆட் ஆகிக்கும். ஸோ ஒன்று வெளியில் போகுது, ஒன்று புதுசாக ஆட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து 215ங்கிறது இருக்குது. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு சம் கிடைக்குமா, அந்த சம் மைனஸ் எந்த எலமெண்ட் வெளியில் போகுதோ அதோட மைனஸ் பண்ணிவிட்டு எந்த எலமெண்ட் புதுசாக வருதோ அதோட நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சப்பரையோட சம் கிடச்சிடும் இல்லையா. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இதோட சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சம் இருக்குது. ஓகே, அந்த சம் மைனஸ் இப்போ இந்த எலமெண்ட் வெளியில் போயிடும். ஓல்டு சம் 215ல் இருக்கக்கூடிய சப்பரை இருக்கக்கூடிய சம் -2 ப்ளஸ் புதுசாக வந்த எலமெண்ட் வந்து 1. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிங்க அப்படி இதெல்லாமே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 151 சம் இந்த அரேயோட சம் கிடச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சம்மையும் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச சம்மையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். எது பெருசோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் ஹோல்டு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு லூப் போட்டுக்கிறேன். இந்த லூப் வந்துட்டு k -1. ஃபஸ்ட்டு நான் இந்த இதை மட்டும் ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கோசரம் தனியாக ஒரு லூப் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக ஒரு எலமெண்ட் வெளியில் போகுது, புதுசாக ஒரு பழைய எலமெண்ட் வெளியில் போகுது, புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் ஆகுதா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு நான் இன்னொரு லூப் போட்டுக்கிறேன். அந்த லூப்பை நான் வந்து எங்கேருந்து பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு இது வரையும் முடிஞ்சிருச்சு, திருப்பி எனக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதோட இன்டெக்ஸ் என்ன, 0 1 2 3.
ஸோ I equal to K less than array dot length I plus plus. இங்கே அரே டாட் லென்த் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆரம்பித்து எனக்கு இது வரை ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? இதில் வந்துட்டு எனக்கு நான் அரேயோட லூப் நான் வந்து இங்கே நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு 513ங்கிற எலமெண்ட் ஒரு அரே கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது அந்த 5 வெளியில் போயிடும், 132 வரும். அடுத்து இது கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ நான் இங்கே அரே டாட் லென்த் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் இந்த லூப் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது நமக்கு 215 ஆட் பண்ணி நம்ம சம்மில் வச்சுருப்போம் இல்லையா? அடுத்து இந்த லூப் அடுத்த செகண்ட் லூப் போடும்போது எனக்கு வந்து நான் இங்கேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சது இது மைனஸ் எது வெளியில் போகுதோ அது ப்ளஸ் இன்கமிங் எலமெண்ட் வந்து 151 வரும். ஸோ இதோட சம் கண்டுபிடிப்பேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டு லாஸ்ட் வரையும் போகும். ஸோ நமக்கு அதனால் அரே டாட் லென்த் வரையும் போட்டுக்கலாம். ஸோ அதே தான் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சது நமக்கு வேணும் இல்லையா? அதனால் ப்ரீவியஸ் சம்னு சொல்கிறோம்னு வச்சுக்கிறேன். அது ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சது வச்சுக்கிறேன். மேக்ஸ் நீங்கள் -∞ வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக சம்மு வைக்கலாம். எப்படி வேணால் வைக்கலாம், ரெண்டு ஒன்று தான். ஓகே, இப்போ உங்களுக்கு கரண்ட் சம் தெரியணும் இல்லையா? இது ப்ரீவியஸ் சம் மைனஸ் அவுட் கோயிங் எலமெண்ட். என்னது அவுட் கோயிங் எலமெண்ட் வந்து 2 தானே வெளியில் போகுது. 215 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இதில் எது வெளியில் போகுது அப்படின்னா 2 வெளியில் போகுது, ப்ளஸ் அந்த எலமெண்ட் இது. ஸோ நம்ம இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகணும்னா பாருங்கள், அரே ஆஃப் ஐ வந்து 0 1 2ல் நிற்கும், 0 1 2 3ல் நிற்கிறோம். 3 - 3 தான் 0 போகுமா? அரே ஆஃப் ஐயும் 3, ஐயும் 3, கேவும் 3, 3 - 3 0. அரே ஆஃப் 0 வந்து இது அவுட் கோயிங் எலமெண்ட், ப்ளஸ் அரே ஆஃப் ஐ வந்து இன்கமிங் எலமெண்ட். இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் சம் கிடைக்கும். ஸோ கரண்ட் சம்மை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் சம்மோட அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம மேக்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த இது ஒருத்தர் பண்ணியிருக்கேன். சரி, ப்ரீவியஸ் சம்மு தான் நம்ம வந்து கரண்ட் சம்மை அப்டேட் பண்ணணும். ஸோ கரண்ட் சம்மோட வேல்யூ வந்து ப்ரீவியஸ் சம்மை போயிடும். ஓகேவா? ஸோ அடுத்த லூப் நமக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த லூப்பில் வந்து இப்படி வந்துச்சா, இப்போ எனக்கு இதோட சம் வந்து கரண்ட் சம்மில் நான் வச்சுருப்பேன், அதை தூக்கி நான் ப்ரீவியஸ் சம்மில் வச்சுருவேன். ஸோ அடுத்த லூப் வந்து ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கும். அதில் வந்து அவுட் கோயிங் எலமெண்ட் வந்து இது, இன்கமிங் எலமெண்ட் வந்து 3. ஸோ அதோட கரண்ட் சம்மை தூக்கி திருப்பி ப்ரீவியஸ் சம்மில் வச்சுருவேன். ஸோ இது இப்படி வந்து நீங்கள் சிங்கிள் லூப் வழியாகவே, அதாவது 2 லூப் வெஸ்டடாக இல்லாமல் இதுவும் ஆர்டர் ஆஃப் என் சொல்யூஷன் தான். இது வந்து ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லுவாங்க. ஸ்லைடிங் விண்டோவில் பேட்டர்ன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பாருங்கள், இதோட விண்டோ சைஸ் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 215 இருக்கும், அடுத்து வந்து 151 வரும், அடுத்து 513 வரும். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதே நம்ம 2 லூப் போடுறோம், சிங்கிள் லூப்பாகவே போட்டு அது எக்ஸ்ட்ரா ஒரு லூப் இருக்குது, திருப்பி இன்னொரு லூப் வரும். சிங்கிள் லூப்பாகவே போட முடியுமா அப்படின்னா அதுவும் போடலாம். ஸோ அதுவும் வந்து சிம்பிள் தான். ஸோ சிங்கிள் லூப்பில் இப்போ எப்படி வரும் அப்படின்னா, நம்ம அரேவை ஃபுல்லாக வரையும் ட்ராவல்ஸ் பண்ணிப்போம். கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, நம்ம இப்போ அந்த அரேவை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வரோம். ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வர நம்ம வந்து சம்மை வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து நீங்கள் 2 ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க, சம் அப்டேட் பண்ணுங்கள். திருப்பி 1 ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க, 2 + 1 3, சம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் எப்போ நிற்கணும் அப்படின்னா, ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்ஸ் இந்த ஒரு 3 இது கிடச்சிருச்சு அப்படின்னா நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேலே நம்ம சம் பண்ணக்கூடாது. சம்மை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அது நம்ம கண்டிஷன் எப்படி போடலாம்னா, ஐ இஸ் greater than or equal to k - 1 இருக்குன்னு வைங்க. கேவோட லென்த் வந்து 3, கேவோட சைஸ், கேவோட வேல்யூ வந்து 3, 3 - 1 2, 0. ஐ வந்து 2 இருக்குன்னு 2 greater than equal to கண்டிஷன் கரெக்டு. அதே மாதிரி 3 greater than equal to கண்டிஷன் கரெக்டு. அதாவது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா 0 1 2 கண்டிஷன் கரெக்டு. அதே இந்த இடத்துக்கு ஐ இங்கே நிற்கிதுன்னு வைங்களேன், 1 less than or equal to 1 less than 3 - 1 2, 1 less than or equal to 1 greater than equal to 2 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ நமக்கு இது சாட்டிஸ்ஃபை அவுட்புட்டில் போகாது. ஸோ ஒன்ஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இது சாட்டிஸ்ஃபை ஆகும், அதுக்கடுத்து இது சாட்டிஸ்ஃபை ஆகும், எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதுக்கோசரம் ஐ greater than equal to k - 1 போட்டிருக்கேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
மேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் சம் அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சம்மில் இருந்து நம்ம அரே ஆஃப் ஐ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இங்கே வந்து ஐ வந்து பாயிண்ட் வந்து இப்போ இங்கே நிற்கும். ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துக்கு நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா i+1 மைனஸ் கே. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்களேன். ஐ வந்து 2ல் நிற்குது. 2+1 3, 3 - 3 0. ஸோ அப்போ நம்ம அரே ஆஃப் இது 0ல் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சம்மில் மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் சம்மன் மேக்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது மூலியமாக நமக்கு கிடச்சிக்கும். சப்போஸ் இதெல்லாமே வந்துட்டு ஓகே, அதே இது நீங்கள் 2 பாயிண்டர் வச்சு சால்வ் பண்ணலாம். 2 பாயிண்டர்னா இங்கே ஐ இங்கே ஜே இங்கே அப்படி கிடையாது. இதுதான் வந்து இந்த பேட்டர்ன் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்லைடிங் விண்டோஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஐங்கிற பாயிண்டர் இங்கே வச்சுருங்க, ஜேங்கிற பாயிண்டர் இங்கே வச்சுருங்க. ஜே பாயிண்டரை நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு லென்த் வந்து கேவோட சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஒன்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு ஐயை நீங்கள் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐ வந்து 0ல் வச்சுருங்க, ஜேவையும் நீங்கள் 0ல் வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுங்கள். ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சம்மை வந்து இங்கே கூட்டிகிட்டே இருங்க, அரே ஆஃப் ஜேவோட கூட்டிகிட்டே இருங்க. ஐ பாயிண்டர் ஃபஸ்ட்லேயே தான் இருக்கும். ஜே தான் ஃபஸ்ட் ஜே 1 ஆகும், 2 0 ஆகும், 1 2 அந்த மாதிரி ஆட் ஆகி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கூட்டிகிட்டே இருங்க. இதுக்குள்ளார நான் இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்லைடிங் டூல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கே வைல் கண்டிஷன் வரும். நம்ம இங்கே இஃப் கண்டிஷன் போட்டால் போதும். இப்போ இதோட லென்த்து பார்க்கணும். இப்போ நமக்கு ஜே மைனஸ் i+1 அது என்னென்னா இப்போ நம்ம ஜே வந்து இங்கே இருக்குது, ஐ வந்து இங்கே இருக்கா. ஜே வந்து 2 - 0 + 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லென்த் வந்து இந்த அரேயோட லென்த் கிடச்சிடும். அதாவது எண்டிங்கு மைனஸ் ஸ்டார்டிங்கு +1 போட்டிங்க அப்படின்னா அதோட நமக்கு சைஸ் கிடச்சிரும். அது இஸ் ஈக்குவல் டு K1 பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு சிம்பிள் அதே மாதிரி தான் சம் வந்து -= அரே ஆஃப் ஐ போட்டுட்டு ஐயை வந்து ப்ளஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த சம் நான் டிக்ளேர் பண்ணல. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்லைடிங் விண்டோவில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும். ப்ரிஃபிக்ஸ் சம்மும் ரொம்ப முக்கியமான சொல்யூஷன். ஆனால் ப்ரூட்டும் நீங்கள் இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் ப்ரூட் நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் மற்ற ப்ரிஃபிக்ஸ் சம்மு இந்த ஸ்லைடிங் விண்டோலேயே இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட், அதாவது ஒரு லூப் வச்சு நம்ம பண்ணுறது, 2 பாயிண்ட் வச்சு பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.